அம்முக்கு எப்படி உண்மை தெரிஞ்சதோ, அதே மாதிரி கூடிய சீக்கிரமே நம்ம காவேரிக்கும் அம்மு தான் தன் பொண்ணு, விஜய் தான் தன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தெரியணும். ஸ்டோரி இன்னமும் ரொம்பவே சூப்பரா போகணும் அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா, கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தருவீங்க அன்புறவுகளே. யாழினி பேசின விஷயத்தையே அம்மு யோசிச்சு பார்த்து, ஃபோட்டோவையே பார்த்துட்ருக்குறாங்க. அப்புறம் போயிட்டு தாத்தா கிட்டயுமே வந்து கேட்குறாங்க. அப்போ தாத்தா அம்முவ அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சு விட்டுறாரு. இருந்தாலுமே நம்ம அம்மு பாப்பா போயிட்டு ராதா கிட்ட வந்து கேட்குறாங்க. நீங்களாச்சும் நான் கேட்குற கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் சொல்லுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ராதா கிட்டயுமே இந்த மாதிரி வந்து சொல்றாங்க. அம்மா, அப்பா ஃபோட்டோவ நாங்க பார்த்தோம். அப்போ யாழினி வந்து என் அம்மாவ பார்த்துட்டு அவளோட சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி ஒரே மாரி இருக்கிறாங்க காவேரி மிஸ்ஸும், என்னோட அம்மாவும். நீங்களாச்சும் எனக்கு சரியான பதில சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க ரொம்பவே எமோஷ்னலா நம்ம ராதா வந்து உண்மைய சொல்லி விட்டுறாங்க நம்ம அம்மு பாப்பா கிட்ட. "இங்க பாரு அம்மு, காவேரி மிஸ் தான் உன்னோட அம்மா." அம்மு அத கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. "என்ன பாட்டி என்ன சொல்றீங்க? அப்புறம் எதுக்காக என் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க, என்னையும் என் அப்பாவையும் விட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ராதா ரொம்பவே அழுதுகிட்டு, "எல்லாம் விதியோட விளையாட்டு. இங்க பாரு அம்மு, உன் அம்மாவ நீ டெய்லியும் ஸ்கூல்ல பார்க்குறேல்ல, சரியா? நீ உன் அம்மாவ நினச்சு கவலைப்படக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இன்னுமே நம்ம அம்மு அடுத்தடுத்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. "அப்புறம் எதுக்காக அம்மா உசுரோட இருக்கும்போதே நீங்க அம்மா செத்துட்டேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "வேற வழி இல்லாம தான் சொன்னோம். உன்னை சமாளிக்கிறதுக்காக. நீ அம்மாவ கேட்டு அழுகவேல்ல, அதுக்காக தான்." அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ராதா வந்து யோசிக்கிறாங்க. நம்ம நம்ம அவசரப்பட்டு உண்மைய சொல்லிட்டோமே அம்முகிட்ட. இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா நம்ம மேல ரொம்பவே கோவப்படுவான் அப்படின்ட்டு, இங்க நம்ம ராதா இருந்துகிட்டு அம்மு கைய பிடிச்சுக்கிட்டு, "இங்க பாருடா அம்மு, நான் சொன்ன விஷயத்த நீ அப்பா கிட்ட சொல்லவே கூடாது. முக்கியமா காவேரி மிஸ் கிட்டயுமே சொல்லக்கூடாது. அப்பா அப்புறம் கோவப்படுவாரு. அப்பா உன்ன அப்புறம் உன் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருவாரு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இங்க அம்முவுமே பார்த்தீங்கன்னா தலையாட்டுறாங்க. "நான் எதையுமே சொல்ல மாட்டேன். என் கூட என் அம்மா இல்லைனாலும் நான் டெய்லியும் என் அம்மாவ பார்க்குறேன்ல, அதுவே எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். ஸ்கூல்ல அவங்க கூட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ல, அது போதும் எனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. இங்க ராதா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சின்ன குழந்தைய எதுக்காக தான் இந்த கடவுள் இப்படி அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு வச்சு இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரோ தெரியலையே அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயுமே வராரு. விஜய் வந்ததுமே ராதா கிட்ட, "எங்க காணோம் அம்முவ? இவ்வளோ நேரம் இங்க தான் விளையாடிட்டு இருந்தா. இப்போ தான் ரூம்குள்ள போனா. தூங்குவா." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ராதா சொன்ன விஷயத்த நினைச்சு நம்ம அம்மு ரொம்பவே சேடா படுத்திருக்கிறாங்க. நம்ம விஜய் வந்து அம்முகிட்ட வந்து பேசுறாங்க. "என்ன அம்மு, இன்னுமே உனக்கு உடம்பு சரியில்லையா? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம அம்மு வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க. அப்புறம் அம்மு இருந்துகிட்டு விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க. "அப்பா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். நீங்க உண்மைய சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க நம்ம விஜயோட மனசு பதறுது. அம்மு என்ன கேட்க போறா அப்படின்ட்டு. அப்புறம் அம்மு இருந்துகிட்டு, "இந்த மாதிரி உண்மையாவே என்னோட அம்மா செத்து போயிட்டாங்களா? சாமிகிட்ட போயிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா அம்மு, நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. அது மட்டும் இல்லாம அம்மாவ பத்தி நீ அடிக்கடி கேட்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேல்ல. அப்புறம் ஏன் அம்மு?" "இல்ல, எனக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்க என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க விஜய்க்கு ரொம்பவே கோவம் வந்துருது. "வர வர நீ பண்றது ரொம்பவே மோசமா இருக்குது அம்மு. பேசாம படுத்து தூங்கு. உனக்கு உடம்பு சரியில்ல. ரெஸ்ட் எடு. அப்பாவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வெளிய. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்கூலுக்கு போன காவேரிக்கு நம்ம அம்முவோட ஞாபகமா இருக்குது. சடனா என்னாச்சு? அம்முவுக்கு எதுக்கு ஃபீவர் வரணும்? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய பத்தியுமே வந்து திங்க் பண்ணிட்டுருக்குறாங்க. விஜய் உண்மையாவே ரொம்பவே நல்லவரா தான் இருக்கிறாரு. நம்ம தான் அவர தப்பா புரிஞ்சுட்ருக்குறோம். இதுக்கப்புறம் அவர்கிட்ட ரொம்ப நம்ம மோசமாலாம் நடந்துக்க கூடாது. நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஸ்கூல் முடிஞ்சு நம்ம காவேரி வீட்டுக்குமே வராங்க. அப்போ யாழினி இருந்துகிட்டு கங்கா கிட்ட வந்து பேசுறாங்க. "அம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன யாழினி, என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஒண்ணு தெரியுமா? அம்முவோட அம்மா பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம சித்திய மாதிரியே இருக்கிறாங்கம்மா." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அதை கேட்ட கங்காவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. "ஏய் யாழினி, கொஞ்சம் மெதுவா பேசுடி." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம காவேரி அதை கேட்டுறாங்க. வேகமா வந்துட்டு, "என்ன யாழினி, அம்முவோட அம்மாவ நீ பார்த்தையா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "ஆமாம், நான் அம்முவோட வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அப்போ அம்முவோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்திருக்கிற ஃபோட்டோலாம் நாங்க பார்த்தோம். அப்படியே அவங்க உங்கள மாதிரியே இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க காவேரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. "அது எப்படி? என்ன மாதிரியே அவங்க இருப்பாங்க?" அப்படின்ட்டு.
இங்க நம்ம சாரதா, அப்புறம் கங்காலாம் வந்து காவேரிக்கு சந்தேகம் வந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. "ஏய் காவேரி, அவ தான் சின்ன பொண்ணு ஏதோ சொல்றா" அப்படின்ட்டு நீயுமே அத கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுற. கொஞ்சம் பார்க்குறதுக்கு உன்ன மாதிரி இருந்திருப்பாங்க. அது எப்படி அ அச்சசலா உன்ன மாதிரி இருக்க முடியும்? இந்தா உன் ஃபோன் தான் அடிக்குது. யமுனா கால் பண்றா பாரு. அட்டெண்ட் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க காவேரியை சமாளிச்சு அனுப்பிச்சு விட்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கங்கா இருந்துக்கிட்டு, "ஏய் யாழினி, இதுக்கப்புறம் இத பத்தி நீ பேசக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிர்றாங்க. "ஏம்மா, எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அது எப்படி சித்தியும், அம்முவோட அம்மாவும் ஒரே மாதிரி இருப்பாங்க? அ எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், "இங்க பாரு யாழினி, இதுக்கப்புறம் இத பத்தி பேசுனேன்னா உனக்கு அடி தான் விழுகும். போயிட்டு விளையாடு" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, யமுனா கிட்ட தான் நம்ம காவேரி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போது காவேரி நடந்த விஷயத்தலாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பாவம் நர்மதா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டா அந்த பிரச்சனையில. அம்மா கூட அவள வந்து புரிஞ்சுக்கல. ஆனா விஜய் சார் மட்டும் இல்லைன்னா, கண்டிப்பா இந்த பிரச்சனை ஸ்மூத்தா முடிஞ்சிருக்காது. நான் தேவையில்லாம இந்த பிரச்சனைய பெரிய பிரச்சனையா வந்து ஏற்படுத்தியிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. யமுனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்போவாச்சும் நீ அந்த விஜய் சார புரிஞ்சுக்கிட்டியே, அதுவரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான். சீக்கிரமே விஜய் சார் மேல உனக்கு காதலுமே வந்துரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே நம்ம காவேரி இருந்துகிட்டு, "இங்க பாரு யமுனா, இப்போ எதுக்காக தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற? அவரு நம்ம குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக அவர் மேல எனக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்திருக்குது. அவ்வளோதான். மத்தபடி நீங்க அ அவர் மேல எனக்கு காதல் வரும் அப்படிலாம் கனவு கண்டுட்டு இருக்காதீங்க. அது ஒருபோதுமே நடக்காது" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம சாரதாம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க கங்கா கிட்ட சொல்லி. அ "காவேரிக்கு இந்த உண்மை தெரிஞ்சுச்சுன்னா எப்புட்ரி அவ ரியாக்ட் பண்ணுவா? இந்த விஷயத்த ஏத்துக்குவாளா? இல்ல அவளுக்கு எதனால ஆயிடுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமா இருக்குடி அப்படின்னு வந்து ஃபீல் பண்றாங்க. "இங்க பாரும்மா, என்ன நடந்தாலும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பா வந்து கடவுள் காவேரியையும், விஜயவும் கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது" அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. இங்க காவேரி வரவுமே அப்படியே ரொம்பவே சைலண்ட் ஆயிர்றாங்க. "என்ன விஜய், காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தீங்க. நான் வரவுமே ரொம்பவே அமைதியாயிட்டீங்க. உங்களலாம் திருத்தவே முடியாதுல்ல. எப்புட்றா என்னையும், அவரையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெனச்சிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சரி, நான் அம்முவ ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துர்றேன். அம்முவுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு விஜய் சார் சொன்னார்ல, அதுலேருந்து என் மனசே சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அம்முவ பார்க்குறதுக்காக நம்ம காவேரி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அம்முக்கு முன்ன விட ரொம்பவே ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. விஜய் வேற திட்டுனதுக்கு அதுக்கும் அம்மு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே தூங்குனனால பயங்கரமா அவங்க உடம்பு நெருப்பா கொதிக்குது. தாத்தா கிட்ட ரொம்பவே சொல்லி விஜய் வருத்தப்படுறாரு. வர வர அம்மு வந்து அவ அம்மாவ பத்தி ரொம்பவே கேட்குறா. என்னால சமாளிக்க முடியல. கோவத்துல திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன்டா சின்ன பிள்ளைட்ட அப்படிலாம் கடுமையா நடந்துக்கிறாதடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ராதா இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்புறம் அ அம்முவ சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரூமுக்கு போறாங்க. அப்போ அம்மு பார்த்தீங்கன்னா பயங்கர காய்ச்சலோட படுத்திருக்கிறாங்க. தொட்டு பார்க்குறாங்க. அப்படியே உடம்பு நெருப்பா கொதிக்குது. விஜய் ரொம்பவே துடிச்சு போயிறாரு. கண் கலங்க ஆரம்பிச்சுட்டாரு. அம்முவ நம்ம கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்ட்டா நம்ம காவேரி வராங்க. காவேரி அம்முன்னு சொல்லிட்டு கூப்பிடவுமே, அம்மு பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு காவேரிய பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. காவேரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. "அம்மா வந்துட்டீங்களா என்ன பார்க்குறதுக்காக?" அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. "அ என்னாச்சு அம்மு? உடம்பு இப்படி நெருப்பா கொதிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, இங்க விஜய் இருந்துக்கிட்டு, "அப்போலாம் நல்லா தான் இருந்தேன். இந்த அளவுக்கு ஃபீவர் இல்ல. திடீர்னு தான் இப்படி வந்திருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ்லயே காவேரிய பார்த்ததுமே நம்ம அம்முக்கு அப்படியே காய்ச்சல் மொத்தமா பறந்துடுது. ரொம்பவே ஷாக்கா இருக்குது. "என்ன இப்போ உடம்பு ஜில்லுன்னு இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இங்க நம்ம அம்மு இருந்துக்கிட்டு, "அ அம்மா, உங்கள நான் பார்த்துட்டேன்ல, அதான் இப்போ எனக்கு காய்ச்சல் காணாம போயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "உன்ன பார்க்குறதுக்காக தானே அம்மு நான் வந்தேன். நீ ஸ்கூலுக்கு வேற வரல. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. "சரி காவேரி மிஸ், நீங்க அம்மு கிட்ட பேசுங்க. நான் வெளியே இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போறாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, அம்மு சில விஷயங்கள காவேரி கிட்ட வந்து ஷேர் பண்றாங்க. ஆ காவேரி கிட்ட நிறையாவே கேள்வி கேட்குறாங்க. "ஏம்மா என்ன நீங்க விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்க? எனக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்குது. நான் உங்கள எவ்வளோ மிஸ் பண்றேன். நீங்க உங்க பொண்ண மிஸ் பண்ணலையா?" அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கேட்குறாங்க. நம்ம காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. "என்ன அம்மு சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு. "அம்மு, என்ன அம்மு, என்ன அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கிற? நான் உன்னோட மிஸ்ஸு. ஆனாலும் நீ அம்மான்னு கூப்பிடுறதுல எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா என்னென்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, இங்க நம்ம அம்மு இருந்துக்கிட்டு, "ஒரு நிமிஷம் இருங்க மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து காட்டுறாங்க. அத
காவேரி பார்த்ததுமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. யாழினி கூட இந்த ஃபோட்டோவ பத்தி தானே சொல்லிட்டு இருந்தா. இந்த ஃபோட்டோல இருக்கிறது நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு அப்படியே தலை ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருது. தலைய புடிச்சுக்கிட்டு அப்படியே கீழ மயங்கி விழுந்துடுறாங்க. எங்க அம்முவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. "காவேரி மிஸ் எழுந்திரிங்க என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுப்புறாங்க. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாதனால எங்க அம்மு ரொம்பவே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. "அப்பா, தாத்தா சீக்கிரம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயுமே வேகமா ஓடி வராங்க. வந்து பார்த்தா காவேரி கையில அந்த ஃபோட்டோஸும் இருக்குது. காவேரி மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு விஜய் ரொம்பவே துடிச்சு போயிறாரு. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அம்முகிட்ட கேட்டா நடந்தத சொல்றாங்க. இங்க விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டத்தோட காவேரிய அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்கே காவேரிக்கு ட்ரீட்மெண்ட்டுமே போயிட்டுருக்குது. இங்க காவேரியோட வீட்ல எல்லாருமே கிளம்பி வந்துறாங்க. ஆ காவேரி கிட்ட நம்ம அம்மு ஃபோட்டோஸ காட்டிட்டா. அத பார்த்து தான் காவேரி மயங்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டுருக்குறாங்க. நம்ம காவேரி கண்ண முழிச்சதுமே விஜய தான் வந்து தேடுறாங்க. நர்ஸு வெளியே வந்து இங்கே விஜய் யாரு? ரொம்ப நேரமா பேஷண்ட் வந்து விஜய் பேர தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் விஜயுமே பார்த்தீங்கன்னா போறாங்க. அப்போ விஜய பார்த்ததுமே சுயநினைவுக்கு வந்த காவேரி விஜய் அப்படியே கட்டி பிடிச்சு அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. "விஜய் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகலைல? எங்க விஜய் என்னோட குழந்தை?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்க நம்ம விஜய்க்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது. "காவேரி உனக்கு எல்லாமும் ஞாபகம் வந்துருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. அ இப்போ நம்ம குழந்தை எப்படி இருப்பா? பெரிய பொண்ணா இருப்பாளா? இல்ல குட்டியோனா தான் இருக்கிறாளா? அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் அம்மு வந்து நிக்கிறாங்க. அம்முவ பார்த்துட்டு, "இந்த பொண்ணு யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க விஜய் இருந்துக்கிட்டு, "இது நம்மளோட பொண்ணு அம்மு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், அப்படியே சந்தோஷத்துல நம்ம காவேரி அம்முவ கட்டி பிடிச்சு முத்தம்லாம் குடுக்குறாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணங்கள் தான் இனி அடுத்து வரப்போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.